உங்களுக்கு எந்த கடவுள் சிவபெருமானோ இல்லை முருகப்பெருமானோ இல்லை அம்பாளோ உங்களுக்கு இல்லை கருப்பசாமி உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிச்சாலும் சரி அந்த தெய்வத்தோட நாமாவை ஜபிச்சுக்கிண்டே மனசார ஜபிச்சுக்கிட்டு இருந்தால் போகிறோம். குலதெய்வத்தை நிந்தனை பண்ணாமல் குலதெய்வ வழிபாடு நன்னா பண்ணிக்கிட்டு இருந்தாலே போருங்க. மற்றபடி இந்த சிகப்பு கலர் பேனால் இந்த விரலில் எழுதிக்கோங்கோ, க்ரீன் கலர் பச்சை கலர் பேனால் இந்த விரலில் இந்த நம்பரை எழுதிக்கோங்கோ, இதெல்லாம் தயவு பண்ணி நம்ப வேண்டாம்ப்பா. ஆனால் இந்த மாதிரி நம்பர்ஸ் எழுதினா பணம் கிடைக்குமா, ஐஸ்வர்யம் கிடைக்குமா, புண்ணியம் கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. பகவானோட நாமாக்கு இருக்கிற சக்தி வேற எதுக்குமே கிடையாது. தெய்வத்துடைய நாமாவை நீங்கள் மனசார சொல்லுங்க. ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து தெய்வத்தோட நாமாக்களை எழுதுங்கோ. எந்த தெய்வத்தை பிடிச்சாலும் அந்த நாமாவை எழுதுங்கோ. உங்களுக்கு தானாக புண்ணியம் பாவம் அத்தனையும் அழிய ஆரம்பிக்கும், புண்ணியம் கூட ஆரம்பிக்கும். புண்ணியம் கூட கூட நமக்கு நல்ல காரியங்கள் நமக்கு தன்னா நடக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணாதீங்கோ.